ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்த கதையோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். கதையோட பேர் யாக்கல்பி, எழுதினவங்க பேர் லினா. சரிங்க. உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு ஓகேவா? நான் வரதுனால உங்கள் ப்ரைவசி போயிடக்கூடாதுன்னு யோசிக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் வாங்க. சரிங்க, அப்போது சாட்டர்டே ஈவினிங் பார்க்கலாமா? ஷூர், கண்டிப்பாங்க. அப்புறம் இப்படியே நாட்கள் போகுது. 2 பேரும் வீட்டுக்கு போகிறாங்க. 2 பேரும் திருப்பி மீட் பண்ணுறதை யோசித்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் இருக்காங்க. அப்போ சனிக்கிழமை சாயங்காலமாக அம்மா அனு ஒரு அழகான ப்ளூ கலர் சாரியில் தலையில் நல்லா நிறையா பூ வச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வராங்க. அதை பார்த்துட்டு பிரதாப் ரொம்ப ரொம்ப எப்படி லிட்டரலாக ஸ்டார்டிங் டேஸ் ஆஃப் லவ்வில் இருப்பாரோ அதே மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. அப்படியே பார்த்துட்டு அவங்க 2 பேரும் ரேண்டமாக பேசிவிட்டு சரி வாங்க வீட்டுக்கு போகலான்னு கூட்டிகிட்டு போகிறாரு. அது அங்கேருந்து கொஞ்சம் பக்கத்தில் தான் அந்த அப்பார்ட்மெண்ட்டு. 2 பேரும் போகிறாங்க. அது ஒரு டிப்பிக்கல் நார்மலான அப்பார்ட்மெண்ட்டு. பெரிய பெரிய கர்டைன்ஸ் போட்டு எல்லா இடமும் க்ளோஸாக இருக்கிறதுனால ரொம்ப டார்க்காக இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே ஃபுல்லாக நேச்சுரல் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் தான் இருக்குது. அப்போ பிரதாப் அங்கே போய்ட்டு அந்த கர்டைன்ஸ்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு ஃபேன் ஆன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தண்ணி எடுக்கிறதுக்காக உள்ளே போகிறாரு. அப்போ இவங்க அந்த அனு மொத்த வீட்டையும் பார்க்குறாங்க. நியூவாக எந்த ஃபேமிலி ஃபோட்டோஸும் இல்லை. அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக்காகிறாங்க. அதுக்கப்புறமா அப்போ பிரதாப் உள்ளே போய் டீ போட்டுட்ருக்காரு. அப்போ அங்கே இருந்த ஒரு சின்ன நாய்க்குட்டி இவங்கக்கிட்ட ரொம்ப விளையாடுது. அப்போ பிரதாப் போயிட்டு அந்த டீ கப்போட வெளியில் அவங்கக்கிட்ட டீ கப் கொடுத்துட்டு உள்ளே போகிறாரு. உள்ளே போயிட்டு இவங்களுக்காக ஏதாவது சமைக்கலான்னு போகிறாரு. இவங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷை அவர் சமைக்கிறாரு. ரொம்ப எக்ஸைட்மெண்ட், அந்த ஸ்மெல்லில் இவங்க ரொம்ப எக்ஸைட்டடாகி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அந்த சாப்பாட்டை சாப்பிட்றதுக்கு. அப்போ அந்த பப்பி இவங்க கூட ரொம்ப நல்லா விளையாடுது. ரொம்ப அதை அவங்கள லிக் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இவங்க அதை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அப்போ உள்ளேருந்து அவர் க்ளவுட் இங்கே வா அப்படின்னு கத்துறாரு. இதை கேட்டோன்னா அது ஒன்றும் அவங்க கொஞ்சம் ஏன் இப்படி பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்போது உடனே அவர் சொல்கிறார், அது ஒன்றும் இல்லைங்க, புதுசாக யாராச்சும் பார்த்துட்டா இவன் குஷி ஆகிரும். லேப்ராடர் வேறையா, ஸோ சீக்கிரம் வரவங்கக்கிட்ட அட்டாச் ஆகிடுவான். டக்குன்னு அவங்க ஏதோ பேசினதை அனுக்கு ஏதோ ஒரு மாதிரி இருந்துச்சு அந்த பேரை கேட்டோன்னே. உடனே அவங்க கொஞ்சம் யோசித்து பார்த்துட்டு நீங்கள் பப்பியோட பேர் என்ன சொன்னீங்க அப்படின்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு கேட்குறாங்க. கல்யாண டயத்தில் அனுவோட வீட்டுக்கு மேலே நின்று பிரதாப் ஒரு கேள்வி கேட்குறாரு. தனியாக வீடு பார்த்துட்டு போயிடலான்னு நினைக்கிறேன், இதை பற்றி நீ என்ன நினைக்கிற? ஏன்னா நமக்கும் ஒர்க் அதிகமாக இருக்கும், அதே போல் பேரண்ட்ஸும் சொந்த ஊரில் செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ நம்ம தனியாக அப்பார்ட்மெண்ட் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன், உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. இதை கேட்டுட்டு அனு ஒன்றுமே சொல்லலை. கொஞ்சம் நார்மலாக அங்கே டெரஸ்லேருந்து மேலே க்ளவுட்ஸை பார்க்குறாங்க. பார்த்துட்டு சொல்கிறாங்க, எனக்கு எதுனாலும் ஓகே, ஆனால் பெட்ஸ் அலோவ் பண்ணோம், அந்த மாதிரி இருந்தால் எனக்கு ஓகே அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அமைதியாகிட்டு திருப்பி சொல்கிறாங்க, எனக்கு ஒரு லேப்டாக் வளர்க்கணும், அதுக்கு க்ளவுட்ஸ்னு பேர் வைக்கணும். ஏன்னா க்ளவுட்ஸ் ஃபுல்லாக ஒயிட்டாக க்ரூஃபியாக இருக்கும். அந்த மாதிரி க்ளவுட்ஸோட ஷேப் மாறிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நம்மளும் விதவிதமாக லவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உள்ளே இருக்க எல்லா ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸோடு சொல்கிறாங்க. இதை யோசித்து பார்த்துட்டு அப்படியே ப்ரெசண்ட்டுக்கு வராங்க. ப்ரெசண்ட்டுக்கு அவங்க கண்ணில் தண்ணி தேங்கி நிற்கிது. அவர் வராருன்னு தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நார்மல் பண்ணிக்கிட்டு திருப்பியும் நார்மலாக அவர்கிட்ட பேசுகிறாங்க. அப்புறம் உங்கள் ஒய்ஃபு பசங்கள்லாம் எங்கே? ஃபோட்டோலாம் ஒன்றுமே காணோம், இன்ட்ரோ கொடுப்பீங்கன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு அவர் ஒரு சின்ன ஸ்மைலோடு சொல்கிறாரு, ஒய்ஃபா? அப்படி யாரும் என் லைஃப்பில் மீட் பண்ணலை, அமையலை, வேண்டான்னு விட்டுட்டேன் அப்படின்றாரு. 2 பேரும் சேர்ந்து டின்னர் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு அனுவை பிரதாப் அவங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாரு. 2 பேரும் அவங்கவுங்க வீட்டில் அந்த நடந்த ஒவ்வொரு மொமெண்ட்ஸையும் யோசித்து பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்குது, ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது அவங்களுக்கு. அப்படியே யோசித்து பார்த்துட்டு தூங்குறாங்க. அடுத்த நாள் காலையில் ஏஞ்சி எல்லா வேலையும் அவங்க ரொட்டீன்லாம் பண்ணுறாங்க. பட் ஸ்டில் எப்படா போய் பார்ப்போம் அப்படின்னு ஒரு ஆசையோடு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அந்த ஈவினிங் வர வரைக்கும். இந்த ஸ்டோரியோட கண்டினியூஷனை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென் இட்ஸ் சேஹான் சைனிங் ஆஃப்.